தெலுங்கானா தமிழ் சங்கம் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம். தெலுங்கானா தமிழ் சங்கம் ஆரம்பித்து இந்த 6வது வருடம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த 6 வருடத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லாருடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். ஒரு சங்கம் வளர வேண்டும் என்றால் தமிழர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து முன்கூட்டி செல்வதற்கு தெலுங்கானா தமிழ் சங்கம் இதனுடைய குழு உறுப்பினர்கள் அனைவரும் ராத்திரியும் பகலும் சங்க வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அநேக கஷ்டங்களுக்கிடையே நிறைய எந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா கூட சாதாரண நமக்கு தெரியும், பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஸோ பணம் வந்து ரொம்ப முக்கியம். பணம் எங்கேருந்து வரும்? நம்ம எல்லாமே மெம்பர்களாக ஆகணும். ஒரு மெம்பருக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மெம்பர் 500 ரூபா வசூலிக்கலாம். ஆனால் வருஷத்தில் 9 ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த 9 ப்ரோக்ராமில் ஜனவரி 26 குடியரசு தின விழா, மார்ச் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே பெரிய அளவில் செகண்டாபாத் கீசே ஸ்கூலில் நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து இருமணங்களின் சங்கமம், அதை தொடர்ந்து இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம், அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஆண்டு விழா, இவ்விதமாக 9 ப்ரோக்ராம் நம்ம ஒரு வருஷத்துக்கு பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் நிறையாவே இருக்குது. புது புது முகங்கள்லாம் நிறைய பேர் நம்ம சங்கத்தில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் வரவேற்கின்றோம். அதே மாதிரி அருணா மேடம் அவர்கள் சொன்னபடி இருமணங்களின் சங்கமம் இது நம்ம ஆரம்பித்து 1 வருடம் 2 மாதங்கள் ஆகின்றன. ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல 2 திருமணங்களை நாங்கள் தர்மசீலன் சார் நாங்கள் சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். அதனுடைய ஒரு அனுபவம் தான் இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது. நம்மளாம் வேறு வேறு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தோம், வேறு வேறு ஜில்லாவிலேருந்து இங்கே வந்தோம். பிழைப்பதற்காகவும், உழைப்பதற்காகவும், வியாபாரத்திற்காகவும், சிறுதொழில் செய்வதற்காகவும் இங்கே வந்து இங்கே நிறைய பேர் செட்டில் ஆகிட்டாங்க. நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலிருந்தே தமிழர்கள் அதிகமாக வாழும் இடம் செகந்தராபாத், மல்காஜ்கிரி, ஆல்வால், பொல்லாரம், இந்த ஏரியாலாம் கூட அதிகமாக தமிழன்ஸ் தான் இருக்கிறாங்க, மெஜாரிட்டியாக. அதாவது ரயில்வே, ஆர்மி, பேங்க், எல்ஐசி, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட 40% தமிழ்காரங்க தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸில் சீஃப் செக்ரட்டரி கூட இன்றைக்கி தமிழ்காரங்க இதுக்கு முன்னால் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நமக்கு தமிழ்காரங்க நிறையா பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி தருவாங்க, அதுக்கு அடுத்து வந்து சீஃப் செக்ரட்டரி ஆவாங்க. அதே மாதிரி முக்கிய பொறுப்பில் வந்து இன்றைக்கி அரசாங்கத்தை நடத்துகிறதே தமிழ்காரங்கன்னு சொல்கிறது கூட பெருமைப்படுறேன். ஏன்னா நமக்கு கவர்னராக கூட இதுக்கு முன்னால் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்கே கவர்னராக வந்து இங்கே இருந்தாங்க. அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவர் கூட கவர்னராக இங்கே இருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னால் நரசிம்மன் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பல பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்கே கவர்னராக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கிய பொறுப்பில் அதிகாரத்தில் கூட தமிழர்களுடைய ஒரு ஆலோசனை அதிகமாக தேவைப்படுது. இந்த விதத்தில் தான் நம்ம தெலுங்கானா தமிழ் சங்கத்தை ஆரம்பித்தோம். சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு விழா, புறமனை விருந்து, வனபோஜனம், கார்த்திகை மாதம் நம்ம வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். சென்ற வருடம் ஹைடெக் சிட்டியில் பீனிக்ஸ் அரேனா அங்கே ஏற்பாடு பண்ணோம். அது ப்ரைவேட் கார்டன். அந்த கார்டனில் நம்ம புக் பண்ணி அங்கே சொந்தமாகவே மாஸ்டர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி சமையல் பண்ணி நல்ல விருந்து, எல்லாருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. நிறைய பேர் வரவேற்றாங்க. அதுக்கடுத்து இந்த வருஷம் புதுசாக ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த சுந்தரையா பார்க்கு
எல்லாம் ஹைதராபாத் நகரம் இது ஒரு முக்கியமான பார்க்கு, பெரிய பார்க்கு, ரொம்ப பெரிய பார்க்கு. இந்த பார்க்கில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்க்கு, நமக்கு சிட்டி சென்ட்ரலில் இருக்குது. எல்லாருக்கும் வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் கூட இருக்குது. அதெல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணோம். நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 200 பேர் 250 பேர் வரைக்கும் வரலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷனே 400 பேர் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பேர் நேராக டைரக்டராகவே இப்போ ஒரு 40-50 பேர் நேராகவே வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வரவேற்கின்றோம். ஆனால் மெம்பர் ஆகாதவங்கெல்லாம் கூட மெம்பர் ஆகணும். இன்னும் முன்னும் நிறையா ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அதே விதமாக கவர்னருக்கு வந்து நாங்கள் முக்கியமான 2 கோரிக்கை டிமாண்ட் வந்து நாங்கள் இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கோம். ஒன்று, பில்டிங் தமிழ் பவன் கட்டுறதுக்கான இடம் வேணும். அதுக்கு அரசாங்கமே இடம் கொடுக்கணும். அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது கூட ஃபைனான்சியல் சப்போர்ட்டு கூட கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்குறோம், தமிழிசை கவர்னருக்கும் கொடுத்துருக்குறோம், ராதாகிருஷ்ணன் சாருக்கு கூட கொடுத்துருக்குறோம். ஆனால் ராதாகிருஷ்ணன் சார் ஒரு லெட்டர் கூட இதில் ப்ரப்போஸ் எழுதி சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தாய்மொழியான தமிழ் ஹைதராபாத் நகரத்தில் இதுக்கு முன்னால் 20 ஸ்கூலில் தமிழ் பாடம் வைக்கப்பட்டது இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டு வந்துவிட்டது. கடைசியில் செகந்திராபாத்தில் உள்ள கீல்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் 142 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. முதலிய அரசு தான் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் முதலிய அரசு தான் நடத்திருக்காங்க. 142 வருஷமாக ஒரு ஸ்கூல் நடத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது செகந்திராபாத்தில் நம்ம சென்ட்ரலில் இருக்குது. அங்கே கூட என்னென்னா இந்த வருஷம் போன வருஷமே தமிழ் பாடத்தை நிப்பாட்டுறதுக்கு அரசாங்கம் ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து நாங்கள் கட்டாயம் தமிழ் பாடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட மெமோரண்டம் கொடுத்துருக்குறோம். அதே விதமாக புதுசாக தமிழ் பாடம் கற்றுக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கமே ஸ்கூல் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணணும்னு சொல்லி கூட டிமாண்ட் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக தாய்மொழி நாளுக்கு நாள் குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து நம்ம ஆங்கிலத்தையும் ஹிந்தி மீடியத்தையும் தெலுங்கு மீடியத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தமிழ் தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ் வீட்டில் பேசுவாங்க, எழுத படிக்க தெரியாது. ஆனால் இது வந்து நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயம். நான் வந்து சென்னையில் அரசாங்கமே ஒரு அயலக தமிழர்கள் தினம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த தினத்துக்கு வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் சங்கங்களை அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அதில் நம்ம தெலுங்கானா தமிழ் சங்கத்தையும் இன்வைட் பண்ணாங்க. சென்ற வருஷம் நாங்கள் 5 பேர் இங்கேருந்து ரெப்ரசன்டேஷனாக நாங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 2000க்கு மேலே டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. அமெரிக்காவில் தமிழ் ஸ்கூல் இருக்குது, ஜெர்மனியில் தமிழ் ஸ்கூல் இருக்குது, சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்குது, அதே மாதிரி கத்தாரில் இருக்குது, அபிதபியில் இருக்குது தமிழ் ஸ்கூலு. ஆனால் இங்கே நம்ம தமிழகத்துக்கு வெறும் நியர்பை ஆந்திர மாநிலத்தில் இருந்து தெலுங்கானா மாநிலம் தனியாக பிரிஞ்சிருக்கு. இங்கே வந்து தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இந்த அரசாங்கம், இதற்கு முன்னே இருந்த அரசாங்கம் டோட்டலாகவே சர்க்குலர் கொடுத்து எடுத்துட்டாங்க. அதுக்காக நாங்கள் முழுசாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக தமிழ் சப்ஜெக்ட் இங்கே வேணும், குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் முழு முயற்சியாக நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ் பவன் கட்டுறதுக்காக வேண்டி தமிழர்களுக்காக வேண்டி ஒரு பவன் இருக்கணும். வெளிநாட்டில் இருந்தாலும் வெளி மாநிலத்தில் வந்தாலும் யாரும் வந்தாலும் கூட தங்குறதுக்காக வேண்டி ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழ் பவன் கேட்டிருக்கிறோம். அது கூட விரைவில் முடியும்னு சொல்லி கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வனபோஜனம் சாப்பாடை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் கூட நிறைய இருக்கிறது. எல்லாரையும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வருக என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா.